ஹாய், இந்த வீடியோ எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தோழி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம கீரை வகைகள் இருக்கு இல்லையா, அதிலிருந்து எப்படி விதையை எடுக்கலாம், நம்ம விதைக்கிற கீரையிலேருந்தே எப்படி விதையை எடுத்து அடுத்த விளைச்சலுக்கு நம்ம அதை பயன்படுத்திக்கலாம், அடுத்த விதைப்புக்கு நம்ம அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயக்கீரைக்கு வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பயன்பாட்டுக்கு வாங்குகிறோம் இல்லையா, அந்த வெந்தயத்தையே நம்ம மண்ணில் அப்படியே தூவி விட்டோம் அப்படின்னாலே, மேட்டுப்பாத்தி மாதிரி கட்டி தூவி விட்டோம் அப்படின்னாலே ரொம்ப சீக்கிரம் முளைச்சிரும். மினிமம் அதுக்கு டைம்னு பார்த்திங்கன்னா 2 அல்லது 3 நாளுக்குள்ளே ரொம்ப அழகாகவே வந்துடும். ரெண்டாவது வந்து இதுக்கு தண்ணிங்கிறப்போ பார்த்திங்கன்னா, இதில் வந்துட்டு நம்ம பாத்தி மாதிரி கட்டுறோம் அப்படின்னா கீழே வாய்க்கால் மாதிரி பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அதில் தண்ணி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க கீரையை பொறுத்தளவுக்கு. ஏன்னா மற்ற செடி மாதிரி நமக்கு தண்ணி ஊற்ற முடியாது, அதுவே நிறைய ஊற்றிட்டோம் அப்படின்னா சாஞ்சிரும். அதனால வந்துட்டு நடுவில் ஒரு வாய்க்கால் மாதிரி அல்லது அதோட பக்கத்தில் வாய்க்கால் மாதிரி நம்ம கட்டியிருந்தோம்னா அதில் தண்ணி விடுறப்போ அதுக்கு போதுமான தண்ணி போயிட்டுருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம மற்ற செடிக்கு ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா செடி சாஞ்சிரும். அது கீரை விதைக்கிறப்போ அது ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. அது போக சிவப்பு கீரையும் சரி, வெந்தயக்கீரை, சிவப்பு கீரை, தண்டு கீரை, இந்த மாதிரி கீரைகள் வகைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு கருப்பாக விதை வரும். ஸோ அந்த விதை வந்துட்டு எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம்னா அது எதுவுமே கிடையாது. நம்மளோட கீரை வளர்க்குறோம் இல்லையா, அது முத்தி அதில் பூவாக கடைசியில் உருவாகும். அதுதான் அது. அந்த பூ வந்துட்டு பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். சின்னதாக இருக்கிறப்போ முதிர்வடையறக்கு முன்னாடி நம்ம அந்த பூவை பிச்சிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் வந்துட்டு நம்ம அந்த கருப்பு விதை வந்து உருவாயிருக்காது. அது வந்து ஒரு சின்ன ஒரு மொட்டு மாதிரி குட்டியாக இருக்கும். அது பச்சை விதையாக இருக்கும். பச்சை விதையில் போட்டோம்னா நமக்கு கீரை முளைக்காது. நமக்கு கருப்பு விதையாக தான் வேணும். கருப்பு விதையாக வேணுங்கிறப்போ அந்த மேல் இருக்கிற பூ வந்துட்டு அந்த நல்லா காஞ்சு நிறம் மாறி ஒரு மாதிரி காஞ்ச ஒரு தன்மைக்கு ஆயிரும். நம்ம இதில் பார்த்திங்கனாலே தெரியும், நான் இங்கே காட்டியிருக்கேன். அது அந்த மாதிரி நல்ல ஒரு காஞ்ச தன்மை ஆயிரும். அந்த கீரையுமே எப்படி இருக்கும்னு பார்த்திங்கன்னா நல்லா முத்தனை கீரையாக நமக்கு தெரியும். ஆனால் இந்த முத்தனை கீரையை பயன்படுத்தலாமா, சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாமா அப்படின்னா தாராளமாக நாங்கள் பயன்படுத்துகிறோம். அது எந்த அதாவது சுவை மாறுபாடோ அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன பருப்புக்கு போட்டுட்டு அதுக்குள்ளே இதை போட்டு பொரியல் பண்ணி, ஸோ அந்த மாதிரி பண்ணிடும். யூஸ்வலாக கீரை மட்டும் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் பருப்பு சேர்க்காமல் டேரெக்டாக பொரியல் மட்டும் அந்த மாதிரியும் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நல்லாயிருக்கு. முத்தின கீரைனாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லாயிருக்கு. ஆனால் என்ன தண்டு பயன்படுத்தாமல் பார்த்துக்கணும். ஏன்னா தண்டு முத்திருச்சு அப்படின்னா வந்துட்டு அது அவ்வளோ நல்லா இருக்கிறதில்ல. அதனால் எலசான தண்டாக இருந்துச்சுன்னா நம்ம தண்டையும் கீரை கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பூவை முதல்ல கலெக்ட் பண்ணிக்கிறோம். இந்த பூ வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா முதிர்வடைஞ்ச பூவாக இருக்கணும். ஏன்னா நான் திரும்பி சொல்கிறேன் அப்படின்னா முதிர்வடைந்த பூவில் அது மட்டும்தான் நம்ம அந்த விதை வந்து கருப்பாக மாறி இருக்கும். முதிர்வடையாத பூவை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதனால திரும்பி நமக்கு அதை போட்டு முளை எடுக்க முடியாது. அதனால இப்போது ஒரு கீரை ஒரு 2 பேக் அல்லது 3 பேக் அல்லது தரையிலையோ நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஒரு 2 செடி அல்லது 3 செடி நம்ம விதைக்கு மட்டுமே இருக்கட்டும் அப்படின்னு விட்டுடலாம். மற்றதெல்லாம் வந்து நம்ம திரும்ப 1க்கு 2 முறை நம்ம அறுவடை எடுக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது 2 அல்லது 3 நம்ம தனியாக விட்டுடலாம். ஏன்னா அது வந்து நம்ம இதை ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறமா அடுத்த விளைச்சலுக்கு தேவையானதை விதையை நம்ம இங்கிருந்து தான் நம்ம வெளியில் பணம் கொடுத்து வாங்காமல் நம்மளே உற்பத்தி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ அதுக்காக நம்ம அதை ஒரு 2 அல்லது 3 செடியை நம்ம அதுக்கு தனியாக நம்ம விட்டுடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் விட்டுருங்க. இதை முழுசாக நம்ம இந்த மாதிரி சேகரிச்சுக்கோங்க. எவ்வளோ கிடைக்குதோ அந்த அளவுக்கு நம்ம சேகரிச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்போதைக்கு எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. இது வந்துட்டு நான் விதைக்காகவே விட்ட செடி தான். சிகப்பு கீரையில் வந்துட்டு ஒரே ஒரு செடி தான் விதைக்காக விட்டுருந்தேன். பாக்கி எல்லாமே மோஸ்ட்லி யூஸ் பண்ணிக்கிட்டோம், வீட்டு பயன்பாடுக்கு வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை ஃபுல்லாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா உள்ளே உங்களுக்கு அந்த விதை இருக்கும். மேலே என்ன பண்ணோம் அப்படின்னா அது மேலே இருக்கிற அந்த பூவெல்லாம் லாஸ்ட்டாக உதிரி எடுத்துகிட்டு பார்த்தோம்னா விதை வந்து கொஞ்சம் அளவு கீழே இருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்து வச்சுட்டு அடுத்த பயன்பாடுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது அதே போல் திரும்பி ரீசைக்கிள் இதே மெத்தடு தான். நீங்கள் இதே மாதிரி அதை முதிர்வடை வச்சு அதை முத்த வச்சு அதுக்கப்புறமா இந்த மாதிரி சுத்தம் பண்ணி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு விதை ஒரு தடவை மட்டும் நம்ம பணம் கொடுத்து வாங்கி பண்ணிட்டோம், விளைச்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம திரும்பி அதையே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் கீரை வகைகள்லேருந்து அதிலிருந்து நம்ம விதை எடுத்து திரும்பி பயன்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்.
ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பெரிய ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் புதுசாக ஏதாவது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவங்க எல்லோரும் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு நியூ கம்மர், எங்கள் ப்ரௌனியோட குட்டீஸ். ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து விளையாடிட்டு இருந்தாங்க, அதனால ஸோ அவங்களே கவர் பண்ணியிருக்கேன். என்ஜாய். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க.